அபிமெலேக்கின் குடும்பத்திற்கு ஆபிரகாம் ஜெபித்ததும் பிள்ளை கொடுக்கணுங்கிறது தேவ சித்தம். அவர் சித்தப்படி கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில பிள்ளை கொடுக்கிறது சித்தம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு திட்டம் இருந்ததுனால அவர் குறித்த நேரத்தில் பிள்ளையை கையில கொடுத்தார். ஹல்லேலூயா. தாமதமாய் சில காரியங்கள் வருகிறது போல தோண்டுகிற அன்பு உள்ளங்களே, சித்தத்தை தாண்டி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. திட்டமுடையவன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சில தாமதங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களுக்கு நடக்க போவது அற்புதம் அல்ல, உங்களுக்கு நடக்க போவது அதிசயம் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது மகிமை, மகிமை, மகிமை. ஆமென். அது என்ன? அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் மகிமைக்கும் வித்தியாசம். அற்புதமும் அதிசயமும் மற்ற கண்களை ஆச்சரியப்படுத்தும். ஆனால் மகிமை மற்றவர்களை தேவ சமூகத்தில் இழுத்து கொண்டு வரும்.